வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அடாப்ட் தமிழா. இந்த வீடியோவில் நம்ம இல்லுஸ்ட்ரேட்டரில் பிளெண்ட் ஆப்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 2 ஷேப் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன், சர்க்கிள், ஸ்டார். இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு பிளெண்ட் ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா கிரேடியன்ட் டூலுக்கு கீழே இருக்குது. ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். ஸ்மூத் கலர், ஸ்பெசிஃபைடு ஸ்டெப்ஸ், ஸ்பெசிஃபைடு டிஸ்டன்ஸ். இதில் காமனாக யூஸ் பண்ணுறது ஸ்பெசிஃபைட் ஸ்டெப்ஸ் தான். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து இப்போ இந்த ஷேப்லேருந்து இந்த ஷேப்புக்கு பிளெண்ட் ஆகும்போது இடையில இருக்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் எத்தனை ஷேப்ஸாக இருக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறது தான் இந்த வேல்யூ. ஸோ இதை நான் ஒரு 20 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஆப்ஜெக்டில் போயிட்டு பிளெண்டில் போயிட்டு மேக் கொடுத்துருங்க. ஸோ நமக்கு இந்த சர்க்கிள்லேருந்து ஸ்டார் வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படின்றத இது டினோட் பண்ணுது. இந்த மெத்தட்லேயே பிளெண்ட் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி பிளெண்ட் டூலை டபுள் கிளிக் பண்ணி 20ன்ற ஸ்டெப் வந்து செட் பண்ணி வச்சிட்டோம். ஸோ தட் இப்போ பிளெண்ட் டூலில் செலக்ட் ஆகிருக்கணும். ஜஸ்ட்டு இங்கே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாருக்குள்ளார ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 20 ஸ்டெப்ஸ் பிளெண்ட் ஆகிடும். இந்த மாதிரி 2 சர்க்கிள் வித் 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு பிளெண்ட் டூல்லையும் கொடுக்கலாம், இல்லைனா ஆப்ஜெக்டில் போயிட்டு பிளெண்டில் போயிட்டு பிளெண்ட் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிளெண்ட் ஆப்ஷன்ஸ் இங்கே வந்துடும். ஸோ இதில் ஸ்பெசிஃபைட் ஸ்டெப்ஸில் வந்து நான் ஒரு 5 கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துட்டு ஆப்ஜெக்டில் போயிட்டு பிளெண்டில் போயிட்டு மேக் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த கலர்லேருந்து இந்த கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு இன்பிட்வீனில் நமக்கு 5 ஸ்டெப்ஸ் வேணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ 5 கலர்ஸ் கிடச்சிருக்கு. இது எல்லாமே இப்போ கம்பைன் ஆகிருக்கும். ஸோ தட் இதை ஸ்ப்ளிட் பண்ணணும். ஆப்ஜெக்டில் போயிட்டு எக்ஸ்பேண்டில் போயிட்டு ஆப்ஜெக்ட் ஃபில் ரெண்டுத்தையுமே செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ ரைட் கிளிக் பண்ணி அன்குரூப் கொடுத்துருங்க. இப்போ நமக்கு எல்லாமே தனித்தனியாக வந்துடும். ஸோ நம்மளோட டிராயிங்க்கு கலர் பேலட் வந்து அழகாக இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து ஸ்ப்ரிங் ஷேப்பில் ஒரு டிசைன் பண்ணலாம். ஸோ இதை மட்டும் நான் டூப்ளிகேட் பண்ணி கீழே இங்கே வச்சுட்டு இதை வந்து ஸ்ட்ரோக்காக மாற்றிடுறேன். ஸோ இதை அதே மாதிரி டூப்ளிகேட் பண்ணி ரைட்டாக இங்கே வச்சுக்கிறேன். இந்த ஸ்ட்ரோக்குக்கு நான் எல்லோ கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணி நம்ம வந்து டூல்லேருந்து டபுள் கிளிக் பண்ணி இதிலே எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டெப்ஸ் வந்து எனக்கு ஒரு 100 இருக்கணும். ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ ஆப்ஜெக்டில் போயிட்டு பிளெண்டில் போயிட்டு மேக் கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு ஸ்ப்ரிங் ஷேப்பில் ஒரு சூப்பரான ஒரு டிசைன் வந்திருக்கு. இந்த மாதிரியும் மேக் பண்ணிக்கலாம். இதை வச்சு சாலிட் கலர் வச்சு தான் பிளெண்ட் ஆப்ஷன் பண்ணணும்னு இல்லை, இந்த மாதிரி கிரேடியன்ட் வச்சு பண்ணலாம். ஸோ இந்த கிரேடியண்ட்டை ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி நான் ஒரு டூப்ளிகேட் எடுத்துகிட்டு தென் கண்ட்ரோல் D கொடுத்தா நமக்கு அதே கேப்பில் நிறையா டூப்ளிகேட்ஸ் க்ரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு பிளெண்ட் டூலில் டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் ஸ்பெசிஃபைட் ஸ்டெப்ஸ் வந்து 1000 கொடுத்துக்கிறேன். இப்போ ஆப்ஜெக்டில் போயிட்டு பிளெண்டில் போயிட்டு மேக் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நமக்கு ஸ்மூத்தான ஒரு கிரேடியன்ட் கிடச்சிருக்கு. இதை வந்து ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி இன்னது பண்ணிக்கிறேன். ஸோ பென்சில் டூல் எடுத்துக்கிறேன். ஷார்ட்கட் கீ வந்து N. பென்சில் டூல் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபெடிலிட்டி வந்து ஃபுல்லாக ஸ்மூத் கிட்ட வச்சுக்காங்க. ஸோ ஓகே கொடுத்துருங்க. இப்போ நம்ம டெக்ஸ்ட்டை ட்ரா பண்ணலாம். இந்த ட்ரா பண்ண லெட்டரையும் இதையும் ரெண்டுத்தையுமே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆப்ஜெக்டில் போயிட்டு பிளெண்டில் போயிட்டு ரீப்ளேஸ் ஸ்பைன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ட்ரா பண்ண ஷேப்பில் வந்து அந்த எஃபெக்ட் வந்து அழகாக அப்ளை ஆகிடும். இப்போ நீங்கள் A2ல வச்சு உங்களுக்கு எந்தெந்த இடம்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோடு சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.